வேல் என்பது ஒரு ஆயுதம். அது வெறும் ஆயுதத்தின் அடையாளம் அல்ல, ஞானத்தின் அடையாளம். முருகப்பெருமானுடைய தத்துவமாக இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி தத்துவம் முருகன். இச்சாசக்தியாக வள்ளியம்மையும், கிரியாசக்தியாக தெய்வயானையும், ஞானசக்தியாக வேலாயுதமும் அங்கே சொல்லப்படுகிறது. வேல் என்பது ஞானத்தினுடைய பிரதிபிம்பம். ஞானம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, வேலினுடைய வடிவத்தை தான் காட்டுறோம். மேற்பகுதி கூராக இருக்க வேண்டும், நடுப்பகுதி விசாலமாக இருக்க வேண்டும், அடிப்பகுதி ஆழமாக இருக்க வேண்டும். இங்க எங்க பார்த்தாலும் உங்களுக்கு வேல் வச்சிருக்கிறோம். இல்லைன்னா நீங்க இப்படி என் கையை பார்க்கலாம். இந்த கையினுடைய அமைப்பு வேலினுடைய அமைப்பு. அதனால்தான் பெரியோர்கள், ஞானியர்கள் எல்லாம் இப்படி ஆசீர்வாதம் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, ஞானம் கிடைக்கணுங்கிறதுக்காக இப்படி பண்றாங்க. இந்த கையை பாருங்க, மேல் பகுதி கூராக இருக்கும், நடுப்பகுதி விசாலமாக இருக்கும், அடிப்பகுதி ஆழமாக இருக்கும். இந்த வேல் ஞானத்தினுடைய அடையாளம். ஞானம் எங்கு இருக்கிறதோ அங்கு அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை.